அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் தரும் சோகம். நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா 9 கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான், 9 கிரகங்களுமே கெட்ட கிரகங்கள் தான். ஜாதக ரீதியா நல்லது செய்யக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட கோச்சாரத்துல கெடுதல் செய்யும். ஜாதக ரீதியா கெடுதல் செய்யக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட கோச்சாரத்தில் நன்மை செய்யும். அப்போ 9 கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான், 9 கிரகங்களுமே கெட்ட கிரகங்கள் தான். இதுல எந்த கிரகங்கள் எப்போ யாருக்கு நன்மை செய்யும், யாருக்கு தீமை செய்யும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சனி பகவான் கோச்சாரத்துல, கோச்சாரம் அப்படின்னாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க, லக்னம் ராசி ரெண்டுக்குமே பலன் உண்டு. ராசிக்கு மட்டும்தான் பலன், லக்னத்துக்கு மட்டும்தான் பலன் அப்படின்றது கிடையாது. லக்னம் ராசி ரெண்டுக்குமே இந்த கோச்சார பலன் உண்டு. செக் பண்ணி பாருங்க, சரியாவே இருக்கும். இப்போ கோச்சாரத்துல சனி பகவான் லக்னம் அல்லது ராசிக்கு 12ஆம் பாவகம், லக்னம் அல்லது ராசியிலேயே போறது. அடுத்ததா லக்னம் ராசிக்கு 2ஆம் பாவகம். இந்த பாவகங்கள்ல 12, 1, 2 இந்த பாவகங்கள்ல சனி பகவான் கோச்சாரத்துல போகும்போது 7.5 சனி. அடுத்ததா லக்னம் அல்லது ராசிக்கு 4ஆம் பாவகத்துல போகும்போது அர்த்தாஷ்டம சனி. அடுத்ததா லக்னம் அல்லது ராசிக்கு 7ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல சனி பகவான் போகும் பொழுது அது கண்டச்சனி. லக்னம் அல்லது ராசிக்கு 8ஆம் பாவகத்துல சனி பகவான் கோச்சாரத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது அது அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பாதிப்பு, கெடுதல் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். கெடுதல் மட்டுமே நடக்குமா அப்படின்னா நடக்காது. அப்போ 3, 6, 11 இருக்கும்போது நல்லது மட்டுமே நடக்குமா அப்படின்னாலும் நடக்காது. இப்போ இந்த கோச்சாரத்துல சனி பகவான் இப்படி போகும் பொழுது, சொன்ன பாவகங்கள்ல சஞ்சாரம் செய்யும் பொழுது, நம்ம ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான நெகட்டிவ் பலன்கள், கெட்ட பலன்கள் அப்படின்றது நடக்கும். நமக்கு என்ன திசா புத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன் தான் நடக்கும். இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா எந்த பாவகத்துல இருந்தாலும் பிரச்சனை இருக்கும், சமாளிச்சுக்கலாம். ஆனா ஜென்ம சனி நடக்கும் போது மட்டும்தான் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்திக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி சனி பகவான் எங்க இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோல பார்ட் 1 பகுதி 1 இதுல இந்த மாதிரி கோச்சாரத்துல சனி பகவான் சரியில்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு சூரிய திசை அல்லது வேற எந்த திசை நடந்தாலும் சரி, சூரிய புத்தி அல்லது வேறு திசா புத்தி எது நடந்தாலும் சரி, சூரிய அந்தரம் உங்க ஜாதக ரீதியா நடந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்னாலே தந்தை, அதிகாரம், அரசு, அரசியல், கௌரவம், சுயமரியாதை, ஒரு எந்த ஒரு இதையும் ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம், இதுக்கெல்லாம் காரகம் இந்த சூரிய பகவான். இந்த இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, தனக்காரகன் குரு பகவான் தான், ஆனா சம்பாத்திய காரகன் சூரிய பகவான் தான். இப்போ இதுக்கெல்லாம் காரகமாய் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய திசா புத்தி அந்தரம் நடக்குது. அந்த டைம்ல
கோச்சாரத்துல சனி பகவான் சரியில்லாத பாவகங்கள்ல லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ சஞ்சாரம் செய்யும் பொழுது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, தந்தை தொடர்பான விஷயங்கள் எல்லா இதுலயுமே கவலைகள் அப்படின்றது அதிகமாகும். தந்தை வர்க்கம் சார்ந்த வகையில, தந்தை வழி உறவுகள் இது சார்ந்த வகையில ஒரு மனஸ்தாபம் அதிகமாகும். அப்பாவை நினைச்சு அதிகமா கவலைப்பட வேண்டிய கட்டாயம் வரும். அப்பாவோட ஹெல்த் பாதிக்கும். ஹெல்த் கண்டிஷன் ஒரே மாதிரி இருக்காது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம் அப்படின்றது அதிகமாகும். அதாவது இன்னாரோட பையன் இவருன்னு சொல்லி பெருமைப்பட முடியாது, இன்னாரோட அப்பா இவரு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்க முடியாது. இந்த மாதிரி சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது கோச்சாரத்துல சனி பகவான் சரியில்லாமல் இருந்தால். அடுத்ததா பாத்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த வகை, சட்டம் சார்ந்த வகையில அந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுல கவனமா இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்தது ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசு அலுவலகங்கள்ல ஏதாவது நமக்கு வேலை ஆகணும் அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே லேட் ஆகும், பிரச்சனைகள் ஆகும், உடனே முடியாது. அடுத்ததா அரசியல், அடுத்தது சமூகம் சார்ந்த வகையில ஒரு சமூக ஆர்வலரா இருக்காரு அப்படின்னா, அப்படி இருந்தாலும் அல்லது நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான் நமக்கு சமூகம். இந்த சமூகம் சார்ந்த வகையில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சமூகம் சார்ந்த வகையினால நமக்கு ஒரு எதிர்ப்பு தான் அதிகமா இருக்கு. நம்மளுடைய கருத்துக்களை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. செய்யாத விஷயத்துக்கு, செய்யாத தவறுக்கு, தவறு என்பது தெரியாமல் செய்வது, தப்பு என்பது தெரிந்தே செய்வது. இப்போ இவங்க செய்யாத தவறுக்கே என்ன ஆகும்னா தேவையில்லாத விமர்சனங்கள் வரும் அவர் மேல. புகழ், கௌரவம், அந்தஸ்து பாதிக்கப்படும். அடுத்தது இப்போ இந்த மாதிரி சனி பகவான் கோச்சாரத்துல சரியில்லாமல் இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் ஒருத்தருக்கு நடக்குதுன்னா, அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைகளால கஷ்டம், அவமானம் அப்படின்றதுதான் வரும். அவங்களுடைய குழந்தைங்களோட செயல்பாடுனால தந்தைக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகும். அந்த குழந்தை சார்ந்த படிப்பு விஷயங்கள், அந்த குழந்தையோட நடவடிக்கை, உங்க பையன் அல்லது பொண்ணோட நடவடிக்கையினால உங்களுக்கு மன உளைச்சல் தான் அதிகமாகும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, பூர்வீக சொத்து. இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி காலகட்டத்துல தான் அதிகமாகும். உறவுகள் சார்ந்த வகையில கருத்து வேறுபாடு ரொம்ப அதிகமாகும். பாக பிரிவினை இந்த காலகட்டத்துல பண்ணக்கூடாது. பண்ணுனா என்ன ஆகும்? வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ், பிரச்சனை, தகராறு இதெல்லாம் அதிகமாகும். காதல் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சோதனைகள் ரொம்ப 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 அதிகமா இருக்கும் காதலர்களுக்குள்ள. இங்க காதல்னு சொன்னது எல்லா வகையான காதல் தான். அது எந்த வகையான காதல்ன்றதை நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. காதல் சார்ந்த விஷயத்துல தவறான புரிதல்கள், ஈகோ, ரெண்டு பேத்துக்குள்ளேயும் காதலன் காதலிக்குள்ள பிரச்சனை தான் அதிகமாகும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய காதல குடும்பத்துக்குள்ள கொண்டு போனீங்கன்னா குடும்பத்துல இருந்து எதிர்ப்பு தான் வரும். அதனால என்ன ஆகும்? காதல் தோல்வி, காதல் பிரிவினை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ இது எல்லாமே நாம நடக்கும்னு சொல்லிட்டோம். இந்த சனி பகவான் கோச்சாரத்துல சரியில்லாமல் இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடந்தான். ஆனா சூரியன் ஜாதகத்துல எந்த அளவுக்கு பலமாவோ அல்லது பலவீனமாவோ இருக்காரோ அதை பொறுத்து இந்த பலன்களுடைய அளவீடுகள் அப்படின்றது இருக்கும். பொதுவா சூரிய திசை நடந்தா பதவி, பட்டம், உயர்வு, கௌரவம், அந்தஸ்து உண்டு. ஆனா அந்த டைம்ல 7.5 சனி அல்லது சனி கோச்சார சனி சரியில்லாமல் இருந்தால் பாதிப்புகள் அதிகமா தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல என்ன பண்ணினா நல்லா இருக்கும்? சூரிய தசா புத்தி
அந்தரம் நடக்கும்போது தான் அப்படின்ற ஒரு அகந்தை, ஒரு தலைக்கணம் இல்லாமல் இருக்கணும். தந்தையை மதிக்கணும். நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு தர்மம் சார்ந்த வழியில நடந்தா இந்த சூரிய தசா புத்தி அந்தரங்கள் பாதிக்காது, பெரிய அளவுல பாதிக்காது. பாதிக்காதுன்னா மொத்தமா பாதிப்பு இல்லாமல்லாம் போகாது, யாருக்குமே பாதிப்புகள் குறையும். இந்த சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது அப்பா மேல ரொம்ப ஒரு அக்கறையா இருக்கணும். அரசியல் சார்ந்த வகையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை அலட்சியப்படுத்தாம உடனே அதை சரி பண்றதுக்கு வழியை பார்க்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தா இந்த சூரிய தசா புத்தி அந்தரம் கோச்சாரத்துல சனி பகவான் எப்படி இருந்தாலும் சரி பெரிய அளவுல பாதிப்பு வராது. இப்போ இந்த வீடியோல நாம நெகட்டிவ் பலன் சொன்னோம் அப்படின்றதுனால சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு வாழ்க்கையில நல்லது கெட்டது ரெண்டுமே தான் நடக்கும். நல்லது மட்டுமே நடந்தாலும் வாழ்க்கை போர் அடிச்சு போயிடும், கெட்டது மட்டுமே நடந்தாலும் வாழ்க்கை போர் அடிச்சு போயிடும். நல்லது கெட்டது ரெண்டுமே தான் நடக்கும். நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அது நடக்கும்போது சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம். அதனால அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கெட்ட விஷயம் அப்படின்றது நமக்கு சோகத்தை, துன்பத்தை, துயரத்தை, துக்கத்தை, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கையா இருக்கலாம். எச்சரிக்கை அப்படின்றதுனால அதை மொத்தமா தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அப்படியெல்லாம் இங்க எதையும் நம்ம தடுக்கலாம், நிறுத்த முடியாது. நடக்கிறது நடந்தே தீரும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. வழிபாடு பண்றதுனால கொஞ்சம் கஷ்டத்தை குறைத்து கொள்ளலாம். இது முன்னாடியே தெரிஞ்சா ஏற்கனவே தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி மனநிலையை அதுக்கு தயார்படுத்திக்கலாம். சினிமாவில் டைலாக் சொல்லியிருப்பாங்க. என்ன டைலாக்னு பாத்தீங்கன்னா, சாகர நாள் தெரிஞ்சுட்டா வாழ்ற நாள் நரகமாயிரும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த சாகர நாள துல்லியமா யாராலையும் சொல்ல முடியாது. அதை நாம சொல்லவும் வேண்டாம். எந்த காலகட்டங்கள்ல கஷ்டம் அதிகமா இருக்குன்றத சொல்றோம். அதை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கையா இருக்கலாம். அதனால நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத விட முதல்ல கெட்ட விஷயங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரி எச்சரிக்கையா நாம இருக்கலாம். இந்த காலகட்டங்கள்ல இப்போ சனி பகவான் கோச்சாரத்துல இந்த மாதிரி இருந்து, இப்ப நான் சொன்ன மாதிரிலாம் இருந்து சூரிய தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க பொருளாதாரத்துல ரொம்ப கீழ்நிலையில இருக்கிறவங்களும் இருக்காங்க, மிகப்பெரிய அளவுல மேல்நிலையில இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதுல இந்த மாதிரி காலகட்டங்கள்ல அவங்க லெவல், அவங்க ஜாதக தகுதிக்குள்ள அவங்களுக்கு பிரச்சனை கஷ்டம்ன்றது இருக்கும். ஜாதக தகுதியை மீறி எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் யாருக்கும் வராது. இப்போ இந்த வழிபாடு பரிகாரம் ஒரு விஷயத்த சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடு பரிகாரம் எதுக்கு? நம்மளுடைய ஜாதகமே முதல்ல எதுக்கு? நம்ம தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான் இந்த ஜோதிடம், ஜாதகம் எல்லாமே. மற்றபடி மொத்தமா தலையெழுத்த மாத்துறதுக்கு கிடையாது, யாராலையும் மாத்தவும் முடியாது. சரி, அப்படி இருக்கும்போது இந்த வழிபாடு பரிகாரம் சரியா, அப்ப அதெல்லாம் தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் தவறே கிடையாது, அது சரியான விஷயம்தான். இந்த வழிபாடு பரிகாரம் பண்றதுனால நம்ம ஜாதக தகுதிக்குள்ள நல்லது கெட்டது நடக்கும். அது எப்படி? இப்போ ஒருத்தர் 100 கணக்குல 100 ரூபாயா சம்பாதிக்கணும் அப்படின்னு விதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் 500 ரூபாய் சம்பாதிப்பாரு, கோயிலுக்கு போகலைனாலும். அதே கோயிலுக்கு போய் வழிபாடு பரிகாரம் பண்ணா 900 ரூபாய் சம்பாதிப்பாரு, 1000 ரூபாய் தொட முடியாது. ஏன்னா அவர் 100 கணக்குல சம்பாதிக்கணும் அப்படின்னு தானே அவருடைய தலையெழுத்து. அதே மாதிரி ஒருத்தர் லட்சக்கணக்குல சம்பாதிக்கணும்னு இருக்குது, கோயிலுக்கு போலன்னா 50 லட்சம் வரைக்கும் சம்பாதிப்பாரு. அதே கோயிலுக்கு போனா 99 லட்சம் சம்பாதிப்பாரு, 1 கோடியை தொட முடியாது ஜென்மத்துக்கும். அதே மாதிரிதான் கோடியா சம்பாதிக்கிறவங்களுக்கும். அப்போ இங்க நல்லது கெட்டது எல்லாமே ஜாதக தகுதிக்குள்ளதான் நடக்கும். ஜாதக தகுதியை மீறி
இங்க எதுவும் யாருக்கும் நடக்காது. மற்றபடி நான் மொத்தமா தலையெழுத்தை மாத்தி தரேன், அப்படி பண்ணித்தரேன், இப்படி பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன்றதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க, ஏமாறாதீங்க. நீங்க எது பண்ணினாலும் உங்க தலையெழுத்தெல்லாம் மாறாது. உங்க தலையெழுத்து என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு கம்பெனிக்கு போறோம், உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு ஏதாவது வேலை செய்யணும், எப்படி நல்லா இருக்கும்? உங்களுக்குன்னு என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. அப்போ உங்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது இன்னொரு விதமா புரியுற மாதிரி சொல்றேன், கேளுங்க. இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல சொந்த வீடு கட்டுற யோகமே அமைப்பே இல்லப்பா. அவரு 40-50 வயசு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சுட்டு வீடு கட்டுறாரு, கட்டி முடிக்கிறாரு. அடுத்த நாளே அவர் ஆயுள் முடிச்சு போயிருக்கு. இப்ப அவர் பணத்தை சேர்த்து வச்சு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாம வீடு கட்டி என்ன பிரயோஜனம்? அதே ஜாதக ரீதியா என்ன அமைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த சம்பாதிச்ச காசை வச்சு சந்தோஷமா அவர் வாழ்ந்திருக்கலாமா இல்லையா? வாழ்ந்த நாட்கள்ல முதல்ல இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே சொந்த வீடு வேணும் அப்படின்னா இந்த பூமியில இடம் பத்தாதுங்க. அதனால சந்தோஷமா வாழ்றதுக்கு பூமி போதும். ஆனா எல்லாத்துக்கும் சொந்த வீடு இருந்தாதான் சந்தோஷமா அப்படின்னா பூமியில இடம் பத்தாது. அப்போ உங்களுக்கான நமக்கான இது என்ன, நம்ம தலையெழுத்து என்ன, நமக்காக விதிக்கப்பட்டது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாழ்றது புத்திசாலித்தனம். இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்றேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊர், ராசி, லக்னம், நட்சத்திரம் டைப் பண்ணி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா ஜாதகம் இருந்தாலும் அதை போட்டோ பிடிச்சி அனுப்புங்க. முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி என்னவோ அதையும் அனுப்பிடுங்க. அந்த கேள்விக்கு மட்டுமே பதில் கிடையாது, என்னுடைய பார்வைக்கு வந்த வாழ்க்கைக்கு தேவையான மற்ற எல்லா விஷயமும் நான் சொல்லுவேன். பேசும்போது பலன் சொல்லும் போது நீங்க ரெக்கார்டிங் போட்டுக்கலாம். இன்னைக்கு அனுப்புனீங்கன்னா இன்று அல்லது நாளை 2 நாள்ல ஏதோ ஒரு நாள் ஈவினிங்குள்ள சொல்லிடலாம், அல்லது ஈவினிங் கன்ஃபார்ம் சொல்லிடலாம். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 an hour முன்னாடியே உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா மட்டும் பேசினா போதும். பிஸியா இருந்தா நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். எப்போ ஃப்ரீயா இருப்பீங்களோ அப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நாம பேசலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு, இங்கேயும் சொல்றேன். 96 55 0 87 405. அப்புறம் இந்த 1051 ரூபா என்கிட்ட ஃபீஸ் 1051. இது கட்டி இந்த பணத்தை கட்டி பார்க்கும்போது உங்களுக்கு டைம் கணக்கெல்லாம் கிடையாது. இந்த 5 நிமிஷம் தான், 10 நிமிஷம் தான், கேள்விக்கு மட்டும்தான் பதில் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு மேலாம் கூட பேசினவங்க இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல இந்த 1051 ரூபா கட்டுறதுல பிரீமியம் கிடையாது. இது இல்லாம பிரீமியம் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிடத்திற்கு 10 ரூபாய் நீங்க போன் பண்ணி உங்களுடைய ஜாதக, டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஒரு ராசி, நட்சத்திரத்தை சொல்லி உங்க கேள்வி கேட்டு அப்படியே பேச பேச உங்க கேள்விக்கான பதில்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 10 ரூபா. அதை நீங்க 10 நிமிஷத்துக்கு உண்டான பணத்தை கட்டிட்டு என்னுடைய ஜிபே நம்பர் கட்டிட்டு எனக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா பலன் சொல்லலாம். இந்த பிரீமியம் சிஸ்டம் மட்டும் பாத்தீங்கன்னா பகல் 12 மணில இருந்து இரவு 12 மணி வரை. அந்த 1051 ரூபாய் பணம் கட்டி பாக்குறது அப்படி கிடையாது. ஆனா இந்த பிரீமியம் சிஸ்டம் பகல் 12 மணில இருந்து இரவு 12 மணி வரை மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். அடுத்ததா சந்திர திசை நடந்தால் பலன் எப்படி இருக்கும், கோச்சாரத்துல சனி பகவான் சரியில்லாத போது அப்படின்ற விவரத்தை அடுத்த வீடியோல பார்ட் 2ல பார்ப்போம். இந்த வீடியோவை எல்லாருமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோல சொன்னது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.